ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கொலோசியர் 4:2. அன்புக்குரியவர்களே, எப்போதும் விழித்திருத்தல் என்பது எக்காலத்திற்கும் இன்றியமையாதது ஆகும். குறிப்பாக எதிராளியாகிய பிசாசானவனை மேற்கொள்ள விழிப்புடன் இருக்க வேண்டும். நமது உடல் பலம் குன்றி இருந்தாலும் நமது ஆவி உற்சாகமானது. உடல் மேலும் மேலும் பலம் குன்றி சோர்ந்து போகாதிருக்க விழிப்புடன் இருப்பதே வழி. மனிதர்களால் வஞ்சிக்காத படிக்கும், நாம் மற்றவர்களுக்கு இடர்களாக இராத படிக்கும் நம்மை குறித்து விழிப்புடன் இருத்தல் அவசியம். மரணம் எப்பொழுதும் வரலாம். ஆகையால் மரணத்தை எதிர்கொள்ளவும் விழிப்புணர்வு அவசியமாகிறது. நம்முடைய தனி வாழ்வில் விழிப்புடன் இருக்கும் போது வாழ்வு காக்கப்படுகிறது. துதியுடன் ஜெபிப்பதிலும் அனுதினம் தியானிப்பதிலும் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வதிலும் விழிப்புடன் இருத்தல் அவசியம். விழிப்பு என்பது இவ்வளவு காலம், இவ்வளவு நேரம், இவ்வளவு மணி, இவ்வளவு நாள், நிமிடம் என்றில்லாது எப்போதும் கவனமாக இருத்தலையே குறிக்கிறது. நாம் தூங்கும் போதும் கவனமாய் இருக்க முடியுமா? முடியும். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது என்று உன்னத பாட்டில் பார்க்கிறோம். விழித்திருப்போம், விரைவில் ஆண்டவர் இயேசு வருகிறார். நாம் ஜெபிப்போம். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றும் பரம ராஜாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களுக்காகவும் எப்போதும் உம்மிடம் சொல்லி உமது கிருபையை பெற்றவர்களாக நாங்கள் அனுதின வாழ்வில் சமாதான வாழ்க்கை வாழ வழி நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளின் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் மத்தியிலும் நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் போதும் உம்மை துதித்து நன்றி செலுத்தி ஜெபித்து சத்துருவை மேற்கொள்ளவும் மகிழ்வான வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனிமையில் வாழும் மக்களையும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ தெரியாதவர்களையும் முற்றிலும் நம்பிக்கை இழந்து தவிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, இரக்கம், பாதுகாப்பு, ஆலோசனை, ஆறுதல், ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வாழ இறங்குவீராக. ஆண்டவரே, அநியாயமாய் சிறைப்பட்டவர்களுக்காகவும் உபத்திரவப்படுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய மக்கள் அனைவரும் மற்றவர்களை புண்படுத்தும் பொறாமையில் இருந்தும், பிறரை வேதனைப்படுத்தும் சுயநலத்தில் இருந்தும், பிறர் தேவைகளை உணர முடியாதபடி இரக்கமில்லாமல் தங்கள் கண்களை குரடாக்கும் மனநிலையிலிருந்து விலக்கி காக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க இரக்கம் ஆளுகை வேண்டுமாயும், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் தேவ பாதுகாப்பையும் வழிகாட்டலையும் பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், ஊழியத்தில் அற்புத கிரியைகள் நடைபெறவும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.